பக்கத்தில் ஒரு பாட்டு சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் எதெல்லாம் இருந்தீங்களோ சரி, ஆண்டவர் அதை உயிர்ப்பிக்கிறதுல வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? நான் எழுந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன். அந்த வீடு கிடைக்க மாட்டேங்குது, அந்த சொத்து கிடைக்க மாட்டேங்குது. 7 வருஷமா போராடிட்டு இருக்கேன், இந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. 7 வருஷமா போராடிட்டு இருக்கேன், இந்த பிஸ்னஸ் இன்னும் மேலே வர மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அது எவ்வளோ தூரம் போனாலும் சரி உங்கள் கிட்ட திருப்பி வரும். சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில பஞ்சங்கள்லாம் உண்டாயிருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் உங்களை பழைய நிலைமைக்கு கர்த்தர் உங்களை குறிச்சும் அப்படிதான் சொல்லுவார். யாருக்கிட்ட? உங்கள் சத்துருக்கிட்ட சொல்லுவார். நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று அவங்ககிட்ட சொல்லுவார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் நீ எதெல்லாம் பயிற்சி பண்ணணும், விசுவாசித்து திருப்பி அந்த முயற்சியை கர்த்தர் அப்படிதான் உங்களையும் செய்கிறார். இவனை நினைச்சே பார்க்கல, இவன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டான்னு கர்த்தர் வந்து அவ பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு ஒருத்தர் கூட ஹெல்ப் கிடையாது. உங்க பிரச்சனைக்கு தீர்வு காண உங்களுக்கு யாருமே இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் தேவ தூதரை அனுப்புவேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளில் எதை குறித்து நமக்கு பேச போறாருன்னா, ஒரு புதுப்பித்தல் உங்களுக்கு உண்டாக போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? புதுப்பித்தல்னா என்ன? எதெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்களோ நிச்சயமாக அதை ஆண்டவர் திரும்பி கொடுப்பார். வாட் எவர் யூ லாஸ்ட் இன் யுவர் லைஃப், இட் மே பி எ வெல்த், ஒரு பெரிய சொத்தாக இருக்கலாம், இல்லை ஒரு நபராக கூட இருக்கலாம், இல்லைன்னா மரியாதை கூட இருக்கலாம். சில பேர் மரியாதை இழந்தவங்களாம் இருக்காங்க தெரியுமா? நீ இருந்த மரியாதை எனக்கு இல்லைப்பா, வீட்டில் சொல்லுவாங்க தெரியுமா? மரியாதையே இல்லைப்பா எனக்கு இப்போல்லாம். கர்த்தர் சொல்கிறார், அந்த மரியாதையை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மறுபடியும் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, வாட் எவர் யூ லாஸ்ட்டுங்க, நீங்கள் எதையோ இழந்திருப்பீங்க. நிறைய பேர் பணத்தை இழந்திருக்கலாம், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கூட இழந்திருக்கலாம், சொத்தை இழந்திருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் இல்லை, எல்லாத்தையும் நான் தருவேன். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் இதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் மறுபடியும் எல்லாத்தையும் சுதந்திரிப்பேன். மேபி உங்களுக்கு ஒரு ட்ரீம் கூட இருக்கும், ஒரு கனவு, நான் இப்படி தான் இருப்பேன், அது நடக்காமையே கூட இருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அந்த ட்ரீமை நான் நிறைவேற்றுவேன். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், பிரதர் உங்கள் கதை முடியல. ஏன் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது? உங்கள் கதை அவங்களுக்கு தெரியுமாண்டா? அட பிரதர் உங்கள் கதை தான் எனக்கு தெரியுமே, அந்த கதை இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உங்கள் கதை முடியல, இப்போ தான் ஆரம்பம். என்ன ஏன் அப்படி ஆரம்பம்னா, நம்மளுடைய தேவன் வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன் ரெஸ்டோரேஷன். நம்முடைய கர்த்தர் யாருன்னா, இந்த உயிர்ப்பிக்கிறதுலாம் பயங்கரமான தேவன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? டோன்ட் கெட் டிஸ்டர்ப்டு. அப்படியே சலசலப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டுருங்க. திடீர்னு வந்து இங்கே விஜய் வந்து பேசுகிறாருன்னா எப்படி இருப்பீங்க நீங்கள்? என்ன சைலண்ட்டாக இருப்பீங்க? கர்த்தர் பேசுகிறாரு, ஞாபகம் வச்சுங்க. அதனால் குழந்தைங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம கூட என்னென்ன குறும்பெல்லாம் பண்ணியிருப்போம், நமக்கு தெரியாது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள கண்டுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க, அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் கரெக்டாக ஆண்டவருடைய வார்த்தையை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா,
He is specialized in restoration. பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, பிரதர் நீங்கள் எதெல்லாம் இருந்தீங்களோ சரி, ஆண்டவர் அதை உயிர்ப்பிக்கிறதுல வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? எதுவாக இருக்கட்டங்க, என்னென்னத்தெல்லாம் இழந்தோமோ கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் எல்லாத்தையும் புதுசாக தரப்போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அதே மாதிரி அந்த இழப்பு எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல. பிரதர் நான் இழந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகுது, நான் இழந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமாக நான் போராடிட்டு இருக்கேன், அந்த வீடு கிடைக்க மாட்டேங்குது, அந்த சொத்து கிடைக்க மாட்டேங்குது. 7 வருஷமாக போராடிட்டு இருக்கேன், இந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. 7 வருஷமாக போராடிட்டு இருக்கேன், இந்த பிஸ்னஸ் இன்னும் மேலே வர மாட்டேங்குது. அப்படிலாம் நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அது எவ்வளோ தூரம் போனாலும் சரி உங்ககிட்ட திருப்பி வரும். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம இதை பேசணும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஒன்றுமே இல்லைப்பா என் கையில், ஆனாலும் நான் பேசுவேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லை? இப்போ டியூஷன் டீச்சர்லாம் இருப்பாங்க, அவங்க டியூஷன் எடுத்தால் தான் அவங்களுக்கு ஃபீஸு, அவங்க சாப்பிட முடியும், அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அவன் திடீர்னு ஒரு மாதம் டியூஷனே வரலன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இல்லாத நேரத்தில் நம்ம எப்படி பேசுகிறோம் அது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்கள், நம்ம இந்த உலக போர்லாம் நடந்தது இல்லை, 1வது வார் 2வது வார். யாரெல்லாம் 1வது வாரில் இருந்தீங்க? என்ன அதிசயமாக பார்க்குறீங்க? நமக்கு எந்த வார் நடந்ததுன்னே தெரியாது, நம்மெல்லாம் வாரே பார்க்கல. கரெக்டாக? ஸோ இந்த 1வது வார் 2வது வாரிலெல்லாம் புறாக்களை அனுப்புவார்களாம். என்ன அனுப்புவாங்க? அவங்க எதுக்கு அனுப்புகிறாங்க? சூப் போட்டு சாப்பிட்றதுக்கா? ஒரு மெசேஜ் கொடுத்து அனுப்புவாங்க அந்த ராஜாவுக்கு. அது என்ன பண்ணோம்? ஐயோ இவ்வளோ தூரம் போவோம், 1500 கிலோமீட்டர் கூட. எத்தனை பேர் புறா அந்த மாதிரிலாம் போய் திருப்பி வரோம் பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டில் பூனையை திரும்பி விட்டாலே திருப்பி வந்துடுது 1 கிலோமீட்டரில். ஒரு தடவை சொன்னல நான் உங்களுக்கு, காரில் வச்சு இட்டுன்னு போனேன், தெரியவே கூடாதுன்னு. அதுவும் எல்லாத்தையும் இப்படி பார்த்துன்னு வந்துச்சு. ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்க. மீன் மார்க்கெட்டில் கடையில் போய் நல்லா புஷ்டியாக அங்கே சாப்பிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு நைட்டு எடுத்துன்னு விட்டு வரேன். காலையில் தூங்கி ஏஞ்சி வரேன், மியாவுன்னு சவுண்டு கேட்குது. எங்களுக்கு ஒரே ஷாக்கு. இப்போ கொஞ்ச நாளாக எங்கள் ரெகபோத் ஸ்கூலில் ஒரு பியாங்கல் மியாமியான்னு கூட்டம் தான் நிறைய இருக்குது, பூனைகள் கூட்டம். பூனையே திரும்பி வருதுன்னா புறா எத்தனை பேர் வளர்த்துருக்கீங்க? புறாவை பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ணுவாங்க, நல்லா ஒருத்தர் வளர்ப்பாங்க, அப்புறம் அதுக்கு காலில் ஏதோ கட்டி ட்ரெயின் அப்பெல்லாம் கொஞ்சம் தூரம் தெருவில் போய் விட்டு பார்ப்பாங்க, திருப்பி வீட்டுக்கு வருதா பார்ப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போவானுங்க. அப்புறம் பார்த்தா 1 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லாம் தூக்கிட்டு போய் விட்டு வருவாங்க. விட்டு வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா இன்னும் ஒரு 10 புறாவை சேர்த்து இட்டுட்டு வருவார். பார்த்துருக்கீங்களா? இந்த கதையை கேட்டிருக்கீங்களா? இதை நம்புறீங்களா இல்லை நீங்கள் ஏதோ ஒரு கதை ஓடுறீங்கன்னு உட்காந்து கேட்டுக்கிறீங்க? இது உண்மை. கரெக்டு தானே? நிறைய பேர் புறா வளர்ப்பாங்க, அதை பிஸ்னஸாக கூட பண்ணுறாங்க. எங்கே இருக்கிற புறாவெல்லாம் கூப்பிட்டு வரும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த புறாவே அவ்வளோ தூரம் போனாலும் கரெக்டாக உன்னை தேடி வரும்போது, உன்னை விட்டு எவ்வளோ தூரம் ஆசீர்வாதம் போனாலும் அதை எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவார். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பிரதர் உங்கள் ஆசீர்வாதம் எங்கேயும் போல திரும்பி வரும். அது எவ்வளோ தூரம் போனாலும் சரி, 7 வருஷம் ஆயிருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை திரும்பி எடுத்துன்னு வந்து உங்கள் கையில் கொடுப்பார். அந்த மாதிரிலாம் சில சொத்துக்கள்லாம் வந்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ வருஷமாக வராமையாக இருக்கும். திடீர்னு பார்த்தா, சார் அந்த வீடு இன்னும் உங்கள் தாத்தா பேர்லையே இருக்குது, யாரும் எடுக்க முடியாதுன்னு கொடுப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ரைட், எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பாயிண்ட், God displaces for our own safety. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, உங்களை ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாதுகாப்புக்காக அவர் இடத்த மாற்றுறாரு. நல்லா ஞாபகம் வச்சிங்க. சில பேர் இடத்த மாடும்போது, ஐயோ நல்லா தானேப்பா இங்கே இருந்தேன், ஏன் ஆண்டவர் என் இடத்த மாற்றிட்டாரு. சில நேரங்கள் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார்.
என்ன செய்கிறாரு? ஒரு பொசிஷனை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறார். ஒரு இடத்த மாற்றுறாருன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? பதில் இந்த சைட்லன்னு சொல்லுங்க. என்ன எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? சரி, இந்த சைடில் சொல்லுங்க. ஒரு போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கும். ரைட்டு. ஓ, நீங்கள் எல்லாம் வந்து தண்ணி பிரச்சனை. ரைட்டு. அப்புறம் தங்குற இடம். ஓகே. அப்புறம் சாப்பாடு பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் மக்கள், லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஓகே, நீ பார்டர் தாண்டி போயிட்ட. சரி, அடுத்தது வெதர். அவரும் பார்டர் தாண்டிட்டாரு. நான் நம்ம தமிழகத்துக்குள்ள பேசுறேன்பா. ரைட்டு, நீங்க அப்படியும் பேசலாம். உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவுது. என்ன விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எனக்கு வெதர் ப்ராப்ளம்லாம் வருங்க. ஜில்லுன்னு இருப்பேன் அமெரிக்காவில், சுவிட்சர்லாண்டில். விசுவாசிக்கிறான். கரெக்ட். அவனுடைய விசுவாசத்தை நான் பாராட்டுகிறேன். ஸோ ஒரு இடத்தை மாற்றணும்னா ஃபஸ்ட்டு சொத்துலாம் ப்ராப்பர்ட்டியெல்லாம் காப்பாற்றணும். கரெக்டு தானே? என்னடா வீடை விட்டு போகிறோம், வீடு இருக்குமா, வீடு இருக்காதா? அடுத்தது மக்கள் ஒரு பிரச்சனை. சில பேருக்கு அந்த இடத்த விட்டு போகும்போது பொசிஷன் ஒரு பிரச்சனை. கரெக்டு தானே? இங்கே நல்லா இருந்திருப்பான், நல்ல ரெஸ்பெக்டாக இருந்திருப்பான். அங்கே போன உடனே அது இருக்காது. கரெக்டு தானே? எல்லாம் மாறும். வேலை மாறும், நிறைய விஷயம் மாறும். சில பேர் வேலை மாறினா கூட சொல்லுவாங்க, பிரதர் இந்த வேலை இன்னும் செட் ஆகலை. கரெக்டு தானே? எத்தனை பேர் அப்படி சொல்லிக்கிறீங்க? இன்னும் இந்த வேலை பாருங்க, இன்னும் இந்த வேலை செட் ஆகலை. சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் இந்த மேரேஜ் செட்டே ஆக மாட்டேங்குது. கரெக்டு தானே சொல்லுவாங்க? கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் செட்டு ஆகலை. கர்த்தர் அதை தான் கொடுத்துருக்காரு, அது செட் ஆகும், அது ஒன்றும் மாற்ற முடியாது. வசனம் 2 எடுத்து வாசிங்க. பாருங்க, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி செய்து. பார்த்து சொல்லுங்க, பிரதர் கர்த்தர் சொல்றபடி செய்யணும். கர்த்தர் சம்டைம்ஸ் உங்ககிட்ட சில காரியங்களை சொல்லுவார், நீ இப்படி பண்ணுப்பா அப்படின்னுவார். அது எதுக்கு பண்ணுறாருன்னா நம்ம சேஃபுக்கு தான் அவர் பண்ணுறார். சில இடத்த மாற்றுவார், சில பொசிஷன் மாற்றுவார், சில இடத்த இங்கேருந்து வேற இடத்துக்கு அனுப்புவார், சில இந்த தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு இன்பிட்வீனில் செய்ய சொல்லுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன வரப்போகுது. ஏன்னா இங்கே ஒரு பஞ்சம் உண்டாயிடுச்சு. என்ன உண்டாச்சு? பஞ்சம். பஞ்சம்ன்றது மோசமானது. கரெக்டா? எதுவுமே கிடைக்கல, உங்களுக்கு ஆதாரமே கிடைக்கல, வேலையே கிடைக்கல. எவ்வளோ கஷ்டம் அது. எங்கே போனாலும் உங்கள் வேலை இல்லை சார், திடீர்னு உங்களுக்கு வேலை இல்லைன்னு நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்க, நீங்கள்லாம் என்ன ஆவீங்க? அது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை? கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா அப்படிதான் அதை செய்கிறாரு. பாருங்க, அடுத்ததா ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறாரு ஆண்டவர்? இடத்தை மாற்றுகிறார். ரெண்டாவது, நாம் திரும்ப வருவது நிச்சயம். அது ரொம்ப தூரத்தில் இல்லை, அது சமீபமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்ம திரும்பி வருவது நிச்சயம், மறந்துடாதீங்க. அது ரொம்ப தூரத்தில் இல்லை, சமீபமாக இருக்கு. அடுத்த வருஷம் வாசிங்க. போறோங்க. எத்தனை வருஷங்க அவங்களுக்கு? 7 years. 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்பி வந்து. அப்ப அவர் எங்க போனாங்க? அவங்க பெலிஸ்தர் யார் தெரியுமா? ஹலோ, யாரா இருந்தா எனக்கு என்ன பிரதர்? கரெக்ட் தானே? அவங்க எங்க போனா? பெலிஸ்தர் யார் தெரியுமா? எதிரி. சம்டைம்ஸ் ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? நம்மளை கூட்டு போய் நம்ம எதிரி மத்தியிலே உட்கார வைக்கிறார். ஹலோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்படிதான் இட்டுன்னு போறாரு பாதுகாப்புக்கு. எதிரி மத்தியில் அவன் வயிற்றுச்சல் படுற மாதிரிலாம் நம்மளை வச்சு
ஆண்டவர் அப்படிலாம் செய்கிறார். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க எதிரிங்க மத்தியில்? நான்லாம் அப்படி தாங்கிறேன். என்னை சுற்றி எதிரிகள் தான். வைத்தீர்ச்சல், சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில பஞ்சங்கள்லாம் உண்டாயிருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் உங்களை பழைய நிலைமைக்கு. சில பேர் பஞ்சத்தில் இருக்கலாம், கொஞ்ச நாளாக கொஞ்சம் பஞ்சத்தில் இருக்கிற பிரதர், எவ்வளோ உழைக்கிற வரமாட்டேங்குது, எவ்வளோ பெயின் இருக்குது, ரொம்ப வலி இருக்குது, கொஞ்ச நாட்களாக சரீரத்தில் ரொம்ப வலி இருக்குது. சில நேரத்தில் கொஞ்ச நாட்களாக நிறைய அவமானங்களை படுகிறேன், கொஞ்ச நாட்களாக நிறைய கடன்களை பட்டு கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் அதை அப்படியே பர்மனெண்ட்டாக வைக்க மாட்டார், மாற்றுவார் திருப்பியும். இந்த திரும்பி கொண்டு வரார் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் எடுத்து வாசிங்க தருகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதில் 13வது வசனம் கடைசியில் வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, 34வது பேஜ் நம்பர், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கினும் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இவர் யார் தெரியுங்களா? இவர் யாரு? யாக்கோபு. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கரெக்டாக சொல்கிறாங்களா? அப்பப்போ பாருங்கள், தூங்கிட்டாங்களான்னு பாருங்கள் பிரதர், இப்படி பார்த்துக்கோங்க. ஏன்னா தூங்கின்னு இருப்பாங்க, நல்ல ஒரு தூக்கம் வரும் இந்த மாதிரி டைமில் தான். யாக்கோபு, அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அண்ணன் கொல்ல வராரு. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டில் பார்த்துக்கணும். அவர் என்ன எடுத்துன்னு போகிறாரு? இப்போ ஒன்றுமே எடுத்துன்னு போகல. என்ன எடுத்துன்னு போகிறாரு? ஒன்றுமே எடுத்துன்னு போகல. ஏன்னா அண்ணங்காரன் கொல்ல வரான். அவர் எடுத்துன்னு போனது ஒன்று தான், அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாரு. அவர் கையில் ஒன்றுமே இல்லை, அவர் ஓடுறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, 13ஆம் வசனம் வாசிச்சிட்டிங்களா? 14வது வசனத்தை வைத்து வாசிங்க. போதும், நிறுத்துங்க. இவர் யாருன்னா, இவர் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். எங்கே இருக்கிறாரு இப்போ? இவர் வீட்டில் இருக்கிறாரு. அவர் வீட்டிலலாம் இல்லை. இப்போ நான் உங்களை துரத்துறாங்க வெட்டுறதுக்குன்னு, நீங்கள் எங்கே போய்வீங்க? ஹலோ, நான் உங்களை வெட்டுறதுக்கு வரேன் கத்தி எடுத்துக்கிட்டு, நீங்கள்லாம் எங்கே போவீங்க? ரோட்டில் ஓடுவீங்க, தரிக்க ஓடுவீங்க. கரெக்டா? யார் வீட்லேயும் போய் பூரெல்லாம் முடியாது, பூந்தா உள்ளே வந்து வெட்டுவாங்க. இவர் அப்படி தான் ஓடுறாரு. ஓடுறவரை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஒரு இடத்துல, நீ படுத்துனுங்கிறல்லப்பா, இந்த பூமியை உனக்கு தருவேன். எப்படி இருக்குது பாருங்க ஆண்டவருடைய வசனம். ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இப்போ நீங்கள் உட்காந்துக்கிறீங்கள இந்த தேசத்தில், உங்களுக்கு எல்லாருக்கும் பூமிக்கும் உங்களுக்கு வீடு தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? படுத்துனுங்கிறீங்க பாருங்க, இன்னைக்கு இந்த விழுப்புரத்தில் படுத்துனுங்கிறீங்க எல்லாம் வீடே இல்லாமல். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த தேசத்தில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தரை மாதிரி நாங்களும் கனவு காண்டுதெல்லாம் உண்டு. நமக்கெல்லாம் ஒரு வீடு இருக்காதா? நமக்கெல்லாம் ஒரு கார் இருக்காதா? கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா, இந்த தேசத்தில் உன்னை நான் திரும்பி கொண்டு வந்து இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன். அடுத்தது பாருங்க, உன் சந்ததியை பூமியின் தூளை போல் இருக்குமா. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்முக்கு பொண்ணு தருவீங்களா? ஹலோ, நீங்கள்லாம் பொண்ணு வச்சுக்கிறீங்க, நானும் பொண்ணு வச்சுக்கிறேன். கரெக்டா? மாப்பிள்ளை பார்க்க போகிறோம். இப்போ ரோட்டில் பத்துனவருக்கு உங்கள் பொண்ணை தருவீங்களா? ஹலோ, என்ன அப்படி யோசிக்கிறீங்க? பிரதர், நாங்கள் விசுவாசத்தில் தருவோம், அந்த மாதிரி யாருன்னா இருக்கீங்களா? கண்டிப்பா செய்ய மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்குமா. பொண்ணே கொடுக்கலங்க, பொண்ணு கொடுக்குறதே கஷ்டம். கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு அப்படி தான் சொல்கிறாரு. ஒருவேளை ஆம்பளைங்களை பார்த்துன்னு இருக்கீங்களா, மாப்பிள்ளை பார்க்கலாம், பொண்ணுங்களை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு,
உன் சந்ததி எல்லாம் தூளை போல இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்ம சந்ததியில மலடே இருப்பதில்லைன்றார் ஆண்டவர். கரெக்டா? கர்த்தர் நம்ம சந்ததியை அப்படியாய் ஆசீர் வதிக்கிறார். அடுத்தது அவருக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்க அதெல்லாம் கிடைக்கிறது. அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த யாக்கோபுக்கு ஆதார் கார்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, பேன் கார்டு கிடையாது, எதுவுமே இல்லை அவருக்கு. கர்த்தர் ஆனால் சொன்னார், இந்த தேசத்தை உனக்கு நான் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு இருக்குது. 14வது வசனம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு பாருங்க அவரு. நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். பாருங்க என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் அப்படி பெருகணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவர் நம்ம சொல்கிறாரு, எப்பா மேற்கே போவோம், கிழக்கே போவோம், வடக்கே போவோம், தெற்கேவும் போவோம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் விசுவாசிக்கிறேங்க. நான் ஆயின்னு வரேன், இடம் கொண்டு பெருகின்னு போனோம். ஒன்றுமே இல்லைதான், ஆனாலும் பேசுகிறேன் விசுவாசத்தை. ஒன்றுமே கிடையாது, ஆனாலும் நான் பேசுகிறேன். வடக்கேயும் பெருகுவேன், இப்படி போனாலும் என் பேர் அடிப்படும், இந்த சைடில் போனாலும் என் பேர் அடிப்படும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அடிப்படம்னா கெட்ட பேரில் இல்லை, நல்ல பேரில். வா எப்படி வந்தான், இன்னும் ஆசீர்வாதமாக போகிறான். விழுப்புரத்துலேயும் அவன் வீடு இருக்குது, ஈசிஆர்லேயும் அவன் வீடு இருக்குது. இப்படிலாம் சொன்னான் எப்படி இருக்கான்? அங்கே ஒரு 5 கார் வச்சிருக்காரு, இங்கே ஒரு 5 கார் வச்சிருக்காரு. இப்படி சொல்லக்கூடாது. அங்கே 2 பொண்டாட்டி இருக்கு, இங்கே 2 பொண்டாட்டி, அப்படி சொல்லக்கூடாது. அந்த காலத்து ராஜாக்கள்லாம் அப்படி இருந்தாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அவர் எங்கே போனாலும் ஆசீர்வாதமாக இருப்பா. அப்படிதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் கர்த்தர் இப்படி தான் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தர் சொல்றாரு, உனக்குன்னு நிறைய கிளை ஸ்கூலை தருவேன், கிளை ஷாப்பை தருவேன், நீங்க செய்யறத எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். ஆனா 10 பைசா கிடையாது, அதான் உண்மை. கரெக்டா? யாக்கோபு மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொன்னார்னா அது நிச்சயமா செய்வார். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, கண்டிப்பா செய்வார். அடுத்தது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நல்லா பார்த்துங்க, பக்கத்தில் இருக்க பார்த்துங்க, பிரதர் உங்களை திரும்ப வர பண்ணுவார் ஆண்டவர். நீ போகிற இடம்லாம் காத்து. எங்க காத்து? நீ போகிற இடம் எல்லாம் போய் காத்து மறுபடியும் அதே இடத்துக்கு உங்களை திரும்ப வர பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் செய்யற வரைக்கும் அவரு தூங்கவும் போறதில்லை, உறங்கவும் போறதில்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன பிரச்சனைனா, ஆஃப்டர் 20 இயர்ஸ் கழிச்சு வரார். ஹலோ, எத்தனை வருஷம் கழிச்சு வராருங்க? 20 வருஷம். 20 வருஷத்தில் நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? நிறைய பேருக்கு ஒரு 2-3 வருஷத்துலேயே மாறி போயிடுறாங்க. இந்த கொரோனாவில் பார்த்த பசங்கள்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். 20 வருஷம்னா இது பெரிய விஷயம். கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 20 வருஷம் கழிச்சு அவன் வரும்போது எப்படி தெரியுமா வரான்? சோ பிளெஸ்ட். 2 பரிவாரங்களோட, எத்தனையோ ஆடு மாடு எல்லாம் பயங்கரமாக வர்றார் அவர். அவர் வரும்போது அவங்க அண்ணன் வந்து அவரை வெட்டுறதுக்கு துடிச்சுன்னு இருக்கார். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவன் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அண்ணங்கிட்ட போய் பேசுகிறாரு, தம்பி வரவன் சும்மா இல்லை, சாதாரண ஆள் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சிங்க. கர்த்தர் எப்படி தெரியுமா? யாக்கோபு கிட்ட போய் சொல்ல, அவங்க அண்ணன் கிட்ட போய் பார்த்து, டேய் இப்போ கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரான்னு போய் யாக்கோபு சொல்ல, அவங்க அண்ணன் சொல்றாரு. யார் சொன்னாத? கர்த்தர் என் அண்ணன் கிட்ட சொல்லிட்டாரு, அவனோட நானே இருக்கிறேன், அவன் மேல கை போடாத. கர்த்தர் உங்களை குறிச்சும் அப்படிதான் சொல்லுவார். யார்கிட்ட? உங்க சத்துருங்கிட்ட சொல்லுவார்.
நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று அவங்ககிட்ட சொல்லுவார். நீங்க போய் சொல்ல தேவையில்ல, ஏய் நான் ஆண்டவர் புள்ளப்பா அப்படின்னு நீங்க சொல்ல தேவையில்ல. கர்த்தர் அதை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். மூணாவது ஒரு பாயிண்ட், உன்னை பயப்படுத்துகிற காரியத்தை நீங்க செய்யணும். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களை பயம்படுத்துதல ஒரு காரியம், அதை திருப்பி செய்யுங்க. என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு? பயம்படுத்துகிற காரியத்தை திருப்பி செய்யணும். சரி, எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். 476வது பேஜ் நம்பர். பாருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா ராஜாவை போய் பார்க்க போறாங்க. ராஜாவை போய் பார்க்கறது சாதாரண விஷயமா? ஹலோ, இப்போ நம்ம ராஜாகிறாருன்னு வச்சுங்களேன், யாரை சொல்லலாம்? சரி, மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லலாம். அவரை போய் நீங்கள் பார்த்துட முடியுமா? அப்பாயின்மெண்ட் வேணும். கரெக்ட். அது ஒரு பெரிய பயப்படுகிற காரியம். அது எப்படி அவங்கள எப்படி போய் பார்த்துட முடியும்? அதுவும் அந்த நாட்கள்லாம் ஒரு ஸ்திரீ போய் ஒரு ராஜாவை பார்க்க முடியாது. அதே மாதிரி ராஜாவை அந்த நாட்களில் பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மக்கள் போய் பார்த்துட முடியாது. நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்க, அந்தஸ்தில் இருக்கிறவங்க தான் போய் ராஜாவை போய் மீட் பண்ண முடியும். இவங்க எதுக்கு போகிறாங்கன்னா, இவங்க வீடுலாம் வச்சுருந்தாங்க. எங்கே? அவங்க இடத்துல வச்சுருந்தாங்க. இந்த பெலிஸ்தருக்கு 7 வருஷம் போயிட்டு வந்தாங்கல்ல, போன கேப்பில் இவங்க இடத்த எடுத்து விற்றுட்டான். நீங்கள் நம்மலாம் இடத்த வாங்குகிறோம், ஒரு 2 வருஷம் நம்ம அந்த இடத்த போய் பார்க்காம இருந்தாலும் என்ன ஆகிடும்? இந்த இடம் விற்பனைக்குள்ளதுன்னு போட மாட்டேறானுங்க. கரெக்டு தானே? ஏன் 2 வருஷம் 3 மாதம் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும், இந்த இடத்துக்கு உரிமையாளர் நான் தான். ஈசிஆர்லாம் நிறைய இடம் அப்படி தான் இருக்குது. நிறைய பேர் இந்த ஃபாரினில் இருக்கிறாங்க, இடத்த வாங்கி போட்டு அவங்க அப்படியே செத்து போயிடுறாங்க. அப்போ அந்த இடம் அப்படியே என்ன இருக்குது, காலியாகவே இருக்குதா? இதை பெரிய பெரிய ஆளுங்க பார்த்துனே இருப்பாங்க. இவங்க ஒன்று என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு ஒரு தாய் பேப்பரத்தை இவங்களே அடிச்சிடுறது. அடித்து இப்படியெல்லாம் விற்கிறாங்க. எத்தனை பேர் அப்படிலாம் ஏமாந்து இடம் வாங்கியிருக்கீங்க? பா, எல்லாம் பயங்கர உஷாராக இருக்கிறீங்க. பிரதர், நாங்கள் வில்லங்கெல்லாம் போடுவோம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய காரியங்கள் நடந்திருக்கு பாருங்க. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜா கிட்ட போய் போகிறாங்க. ராஜாவை பார்க்கறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, பல செக்யூரிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் பல ரீசன் இருக்குது அவங்களுக்கு. இருந்தாலும் இவங்க ஒரு முயற்சியை செய்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரதர் பயப்படாதுங்க, திருப்பி முயற்சி செய்யுங்க. அவங்க பயந்தாங்கன்னா, அந்த முயற்சி எடுக்கலைன்னா அந்த காரியம் நடந்து இருக்காது. இவங்க பாருங்க, அந்த முயற்சியை எடுக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம கூட இருக்கிறவங்க, நீ ஏன் போய் ராஜாவை பார்க்குற, உனக்கு வேறு வேலை இல்லை, எல்லாம் ஆகிற காரியமாக அது, அதெல்லாம் நீ கூட போக முடியாது, பஸ் ஏறி போய் கோயம்பேட்டில் இறங்கலாம், அங்கேருந்து நீ எப்படி போவ, எப்படி போய் ராஜாவை பார்ப்ப, அது எவ்வளோ அப்பாயின்மெண்ட் வேணும், உனக்கு யாரை தெரியும், மந்திரியை தெரியுமா, அவரெல்லாம் போய் பார்க்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர் அதை ட்ரை கூட பண்ண மாட்டாங்க, வீட்டில் படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவளுக்குள்ள ஒரு ஃபியர் இருந்திருக்கும். என்ன ஃபியர் இருந்திருக்கும்? பெரிய பயம் இருந்திருக்கும். நான் போய் பார்க்க போகிறேன், அது நடக்கலைன்னா என்ன ஆகும்? என் கூட இருந்தவனுங்களாம் என்ன கேலி செய்ய வேண்டாம், ஏன்டா இந்த ட்ரை பண்ண, நான் தான் அப்பயே சொன்னேனே போய் பார்க்காதான் சொன்னான்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறவங்களும் இருக்காங்க. அதே போல் அந்த ஹெல்ப் கிடைக்காம போயிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? இவங்களுக்கு ஒரு அவமானமாகவும் ஆயிருக்கும். மேபி இவங்க போகும்போது ஏதோ ஒரு கேஸில் பிடிச்சி இவங்களை உள்ளே போட்டுறாங்கனாலும் ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் மேலே விசுவாசித்து அவங்க நேராக போயிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா,
ஆண்டவர் நீ எதெல்லாம் பயந்துருந்தீங்களோ விசுவாசித்து திருப்பி அந்த முயற்சியை சரி. அதுக்கு உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. கரெக்டாக கோவிடில் இடம் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது ரொம்ப நாளாக எல்லாருக்கும் இருக்கும்ல. நான் ட்ரை பண்ணுறேன், சரி ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி போகலாம். கரெக்டாக ஃபஸ்ட்டு வேவ், கொரோனா ஃபஸ்ட்டு வேவில் இருக்கிறோம். அது லைட்டாக தளர்படி ஆகுது. அப்போது ஒரு பேப்பரில் ஆடு பார்க்குறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு இடம் வந்துருக்குது. ஒரு கால் பண்ணுறேன், அவர் எட்டுன்னு போய் மாயாஜால் ஆப்போசிட்டில் ஈசிஆரில் காட்டுறாங்க. அருமையாக இருக்குது அந்த இடம். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னா வெறும் 1000 ஸ்கொயர் ஃபீட் தான். எவ்வளோ? 1000 ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளோ இருக்கும்னா இந்த இதில் இவ்வளோ தான் இருக்கும், ஒரு சின்ன இடம். ஆனால் அதையே அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 60 லட்சம் சொல்கிறாங்க. எவ்வளோ? 60 lakhs. நான் முயற்சிக்கிறேன், லோனுக்கு அப்ளை பண்ணுறேன், அப்படி இப்படின்னு ஒரு கடன்லாம் வாங்கி ஒரு 10 lakhs எடுத்துன்னு போய் கொடுத்துட்டேன். யாருக்கிட்ட? அந்த இடத்த ப்ரொமோட்டர்கிட்ட கொடுத்துட்டேன். ஜபமும் பண்ணிட்டேன், கர்த்தரும் தருவன்னு எல்லாம் சொல்லிட்டாரு, எல்லாம் செய்கிறேன்ட்டாரு, தடைகள்லாம் வரும்னாரு. பட் ஆனால் செகண்ட் வேவ் வந்துச்சு. என்ன வந்துச்சு? செகண்ட் வேவ் வந்துச்சு. எனக்காக முயற்சித்து பார்க்குறாங்க. பை த டைம் 1 வருஷம் ஆகிப்போச்சு. நான் போட்ட அக்ரிமெண்ட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கால் வருது, என்னப்பாச்சு, என்னாச்சு, எதனா வந்துதா, தெரிஞ்சுதா? இல்லை, நான் இந்த இடத்த இன்னொருத்தங்க கேட்குறாங்க, கொடுத்துற போகிறேன். எங்களுக்கு ஒரே கஷ்டம், பயங்கர வருத்தம், என்னடா இப்படி ஆகிப்போச்சே. ஆனால் அந்த மனுஷன் பாருங்கள், அருமையான மனுஷன். என்னை கூப்பிட்டு, நிறைய பேர் இருந்தால் 10 லட்ச ரூபா கொடுத்தா திருப்பி தருவாங்களா? இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம், வட்டி வேணும், இப்படிலாம் சொல்லி மாற்றிடுவாங்க. ஆனால் அந்த மனுஷன் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, பீட்டர் உனக்காக இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா கம்மி பண்ணுறேன், எங்கன்னா போய் ஒரு 5 lakhs வாங்கிட்டு வந்துடு. ஆனால் எனக்கு யாருமே இல்லை. யார்கிட்ட போய் கேட்பேன் 5 லட்ச ரூபாவை? யோசிக்கிறேன், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஒன்றும் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. மனுஷன் என்ன பார்த்தாரு, காசை திருப்பி கொடுத்துட்டாரு என்கிட்ட. பயங்கர ஒரு கஷ்டம், என்னடா அது இப்படி ஆகிப்போச்சே. எங்களுக்கு பார்த்து கொடுத்து இருக்கிறார்ல புரோக்கரு, அவரு ஒரு 50,000 கமிஷனும் வாங்கிட்டார். ஸோ 50,000 கமிஷன் போயிடுச்சு, இந்த 10 லட்ச ரூபா வந்துருச்சு. வெயிட் பண்ணுகிறோம். கரெக்டாக ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், என்ன ஆண்டவரே இப்படி ஆகிப்போச்சு, எப்படியும் இப்படி சித்தம் இல்லாமல் இந்த காரியம் நடந்திருக்காது. ஜபத்திலேயே இருக்கிறோம். கரெக்டாக ஒரு 6 மாதம் கழிச்சு எந்த புரோக்கர், இந்த புரோக்கர் பாருங்கள், அவரும் பயங்கர நல்லவர். அந்த 50,000 ரூபாவை நிறைய பேர் புரோக்கர் வாங்கினா அப்படியே எடுத்துன்னு ஓடி போயிடுவாங்க. அந்த மனுஷன் அந்த 50,000 எடுத்துன்னு வந்து என் கையில் கொடுத்துட்டாரு. எனக்கு வானா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், சார் நான் திரும்பி வந்தால் உங்ககிட்ட தான் வருவேன். இப்படிலாம் ஒரு நல்லவன் இருப்பானா? யோசிச்சு பாருங்கள். திருப்பி வந்தால் உங்ககிட்ட தான் வருவேன், நீங்கள் தான் எனக்கு முடித்து கொடுக்கணும். அப்போ நான் போயிட்டு ஷாப்பு பிஸ்னஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் அவர் ஸ்டேட்டஸில் வைக்கிறார், ஒரு இடம் இருக்குது. திடீர்னு யதார்த்தனமாக அவருக்கு கால் பண்ணுறேன், பிரதர் இந்த மாதிரி. அவர் வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போய், நான் முன்ன பார்த்தது 1000 ஸ்கொயர் ஃபீட்டு தான், இப்போ 1258 ஸ்கொயர் ஃபீட்டு, அரை கிரவுண்டுக்கும் கொஞ்சம் மேலே. இதை விட பெட்டர் பிளேஸ் ஆண்டவர் எனக்கு காட்டுறார். அதுவும் முன்னாடி இருந்த ரோடு சின்ன ரோடு, இப்போ பெரிய காரே பயங்கரமாக டர்ன் பண்ணலாம். அவ்வளோ பெரிய ரோட்டில் பயங்கர போஸ்ட் பீப்புள் இருக்கிற இடத்துல கூட்டின்னு போய் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு அரை கிரவுண்டு வச்சுக்கிறார். நான் எங்கே வெக்கப்பட்டனோ அதே இடத்துக்கு திருப்பி என்னை கூப்பிட்டு வராரு, அதுவும் பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு வராரு. இப்போ நான் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கேட்லாம் ஓப்பன் ஆகும். சொல்லுவாப்புல, யாரோ ஒருத்தங்க அமுக்குறாங்க பட்டனை. பெரிய பெரிய பணக்காரங்க. அதாவது அங்கே இருக்கிற கிரவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கிரவுண்டு 5 கிரவுண்டு மாதிரி பெரிய பெரிய இடம். அதில் ஆண்டவர் நம்மளை ஒரு ஓரமாக ஒரு அரை கிரவுண்டை கொடுத்து சேஃபாக கர்த்தர் உட்கார வச்சார். அதனுடைய தேவை 60 லட்சம் ரூபாய். நான் எந்த எல்ஐசியில் நான் போய் வெக்கப்பட்டு முடிச்சனோ அதே இடத்துக்கு ஆண்டவர் திருப்பிட்டுன்னு போய் அந்த லோனை சாங்ஷன் பண்ண வச்சு அந்த இடத்த என் கையில் கொடுத்தாரு. ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு நான் நிறைய பயம் இருந்துச்சு. என் டாக்குமெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காட்டும்போது இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா ஒரு பயத்தோடு இருந்தது.
ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா திருப்பி ட்ரை பண்ணு. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எங்கெங்கெல்லாம் நீங்கள் வெக்கப்பட்டு வந்தீங்களோ திருப்பி அதே இடத்துக்கு உங்கள் டாக்குமெண்ட்டை கொண்டு போங்க. கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அதுக்குன்னு ஒரு ஆளை வைப்பார், அவன் செய்வான் எல்லா ரூட்டும். எனக்கு முன்னாடி அதே இதுக்கு ஆள்லாம் வச்சாங்க, எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் அதே எல்ஐசியில் எனக்கு திருப்பி லோனு கொடுத்து ஆண்டவர் அந்த இடத்த எனக்கு சொந்தமாக்கி கொடுத்தாரு. சீக்கிரமாக கட்டணும்னு நினைக்கிறேன், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அப்படிதான் செய்கிறாரு பாருங்க. அடுத்தது ஒரு வார்த்தையை சொல்ற பாருங்க, நீ எதற்கு பயப்படுகிறாதே அதை திரும்ப திரும்ப செய்ய சொல்றாரு. அது ரொம்ப கிட்ட தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எவ்வளவு தூரத்தில் இருக்குது அந்த ஆசீர்வாதம், ரொம்ப கிட்ட இருக்குது. அது குயிக்கா முடியும், மறந்துடாதீங்க. எல்லாமே குயிக்கா முடியும், அப்படியே உட்கார்ந்துடாதீங்க. சரி, இப்போ பிரேக் த்ரூன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவன் சாதிச்சிட்டான்டா. எதை சாதிச்சிட்டான்னு சொல்லுவாங்க? அவரால் செய்ய முடியுன்றது சாதிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. இவன் செஞ்சிருவான் எனக்கு தெரியும் அப்படின்னு சில பொறுப்பை கொடுப்பான். கரெக்டாக அவர் செஞ்சிட்டாருன்னா அது பெரிய விஷயமா? இல்லை. செய்ய முடியாததை ஒருத்த செய்யும் போது என்ன ஆயிடுறான்? அவன் தான்டா சாச்சான். நம்ம நினச்சி கூட பார்க்காதத அவன் செஞ்சிட்டான். கரெக்டு தானே? செய்யறத நம்ம செஞ்சுதா அது பிரேக் த்ரூவே கிடையாது. செய்யாதது நினையாதது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க பாருங்க, அதுதான். இப்போ நினையாதது ஒன்று வேதாகமத்தில் யார் எடுக்கிறது? தாவீதை எடுத்து பார்க்கலாம். அவர் நினச்சே பார்க்க முடியாது. நீங்கள் யாருன்னா எதிரி அடிக்கணும்னு போய் உண்டிகோல் எடுத்துன்னு வரீங்களா? ஆனால் போய் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒருத்தனை நீங்கள் அடிக்கணும்னா வீட்டில் கட்டையை எடுத்துன்னு வருவீங்க, இரும்பு ராடை தான் எடுத்துன்னு வருவோம். எங்கப்பா உண்டிகோல் எடுத்துன்னு வருவோம்னு எடுத்துன்னு வருவோமா? ஆனால் அவன் செஞ்சான். யாருமே எதிர்பார்க்காதத ஒரு விஷயத்தை வச்சு செஞ்சுட்டு இன்னைக்கு நம்ம அதை உட்காந்து பேசினுக்கிறோம். எதை பேசினுக்கிறோம்? உண்டியல் எடுத்து அச்சாம்பா இருப்பா, நினச்சி கூட பார்க்கல. கர்த்தர் அப்படிதான் உங்களையும் செய்ய போறாரு. இவனை நினைச்சே பார்க்கல, இவன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டான்னு கர்த்தர் செய்வார். ஸோ இப்போ இந்த விதவை பாருங்க, போய் ராஜாவை போய் மீட் பண்றாங்க. அவங்க போய் மீட் பண்ணிட்டு வந்த பிறகு எத்தனையோ விதவைகள் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வரும்? நம்ம கூட போய் ராஜாவை ஈஸியா பார்த்துடலாம். கரெக்டு தானே? கர்த்தர் அப்படி தான் செய்கிறாங்க பாருங்க. இந்த உலகத்தில் டோட்டலாக இப்போ பணக்காரர்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்னா 85% எல்லா பணக்காரங்களும் தான் சுயத்தினால மேலே வந்தவங்களாம். சுயம்னா எப்படி? அவங்களே சம்பாரிச்சு, பரம்பரை சொத்து கிடையாது. இந்த 15 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா லிஸ்ட்டில், அவங்க தான் பரம்பரை பணக்காரர்கள். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பரம்பரை பணக்காரர் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபேமிலியிலேருந்து ஒருத்தனை நான் தூக்குறேன்டா, இவெல்லாம் பறக்கிற எப்படி சொல்லிங்க? உங்களை பரம்பரை பணக்காரர் தான் ஆகிற லிஸ்ட்டில் உங்களை சேர்க்கவே மாட்டார். அப்படி யாரையும் வைக்கல. இந்த ஃபேமிலியிலேருந்து இவனை தூக்குறேன்டா, இவனை பரம்பரைக்காரனா ஆக்குறேன். ஏன்னா இவன் என் வார்த்தையை விசுவாசிச்சான், என் வார்த்தையை பிடித்து கொண்டதுனால உங்களை அப்படி தான் கொண்டு வருவார். கடைசியா கர்த்தர் உன் சாட்சிக்கு ஒரு மேடை அமைச்சு தருவார். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க சாட்சிக்கு ஒரு மேடை தருவார் பிரதர். நிறைய பேருக்கு சாட்சி உண்டாயிருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஒரு மேடை கிடைக்காது. எத்தனை பேர் சாட்சி சொல்ல விரும்புறீங்க? கோர்ட்டில் ஏறி சொல்ற சாட்சி இல்லைங்க, உங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்த சாட்சி. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்க சாட்சிக்கெல்லாம் ஒரு மேடையை உண்டு பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எடுத்து வாசிங்க 5வது வசனம். சாட்சி எப்படி உண்டாகுது தெரியுமா? கேயாசி சொல்றார். யாரை குறிச்சு? இந்த அம்மாவை குறிச்சு. ஏன்னா இந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. அந்த அற்புதம் பெரிய அற்புதம். அந்த அற்புதம் நடக்கும்போது தான் சொந்த புருஷனுக்கே தெரியாது. ஹலோ, அது ஒரு பெரிய கதை. இந்த மகன் இறந்து போயிடுறாரு, அவன் புருஷனுக்கே தெரியாது. அவர் ரொம்ப வயதானவர். இந்த அம்மா பாருங்க, அந்த சாட்சி எங்கேயுமே தெரியல. அதான் ரொம்ப முக்கியம். எங்க எதிரலங்க, யாருக்குமே தெரியாது. சில பேர் அப்படிலாம் நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. சாட்சி நிறைய பேர் சாட்சியெல்லாம் பாருங்க விஷயமே தெரியாமல் இருக்கும். ஆனால் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செஞ்சிருப்பார். அவங்கள ஆண்டவர் கூட்டின்னு வருவார் வெளியில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேயாசி வேலைக்காரன் இவங்களை குறித்து ராஜா கிட்ட சாட்சி சொல்கிறான்.
என்னாச்சு தெரியுமா ராஜாவே அப்படின்னு சாட்சி சொல்லுறான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த வசனத்தை எடுத்து வாசிங்க. பாருங்க, இங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அடுத்த ஒரு பாயிண்ட், யுவர் ஓல்டு மிரக்கல் பிகம் த சீட் ஆஃப் யுவர் நியூ மிரக்கல். உங்க பழைய அற்புதம் இல்ல, அதுதான் புதிய அற்புதத்துக்கான விதைய. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. உங்க பழைய அற்புதம் ஒன்று நடந்துருக்குது இல்ல, இனிமே நடக்க போற அற்புதத்துக்கு புதிய விதைய அதுதான். ராஜா கேட்கிறாரு, என்னப்பா அற்புதம் நடந்தது அதை சொல்லுன்னு சொல்றாரு. இப்ப ராஜா என்ன சொல்றாருன்னா, அந்த அற்புதத்தை எல்லாம் கேட்டுட்டு விவரித்து சொல்றாங்க. கேட்டுட்டு அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை 6வது வசனத்துல எடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அனுப்புறாருன்னா, அப்போது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து. அவளுக்கு ஆளே இல்லைங்க. அவ பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு ஒருத்தர் கூட ஹெல்ப் கிடையாது. உங்க பிரச்சனைக்கு தீர்வு காண உங்களுக்கு யாருமே இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் தேவ தூதரை அனுப்புவேன். விசுவாசிக்கிறீங்களா? என் செய்தியை கேட்க யாருமே இல்லை பிரதர், என் பிரச்சனையை கேட்க யாருமே இல்லை, யாரு போய் எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுவா? கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா, அந்த லேடிக்கு ஒரு ராஜ பிரதானியே அனுப்பிச்சாராம். அது என்ன போய் பார்த்துட்டு, கர்த்தர் அப்படிதான் உங்க ஒருத்தருக்கும் அவருடைய ஏஞ்சல் அனுப்புவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க போறதுக்கு முன்னாடியே தேவ தூதராங்க போயிடுவாங்க, எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வாங்க. பாருங்க, அடுத்தது 2வது மிரக்கல். அதுலயே அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும், பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பிரதர் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க ஏந்தீங்க பார்த்தீங்களா, எல்லாவற்றையும் திருப்பி தருவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இத்தனை வருஷமா நீங்க என்னென்னவோ ஏந்திருப்பீங்க, கர்த்தர் சொல்றாரு எல்லாவற்றையும் உங்களுக்கு. அது மேபி உங்க வீடா இருக்கலாம், பணமா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் கூட மிஸ் ஆயிருக்கலாம். அவர் கொடுத்தார்ல வாக்கு தத்தம், எத்தனையோ வருஷமா நிறைவேறாம இருக்கலாம் உங்ககிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் திருப்பியும் உங்களுக்கு நான் தருவேன். 3வதா அதிலே அடுத்தது, அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றார். இது எப்படி தெரியுமா? வேலைக்கே போகாம சிரிக்கிறாங்க. உங்களுக்கு வேலை கச்சிச்சுப்பா, வேலைக்கே போறதில்லை, எவனோ வேலை பார்க்குறான், சம்பளத்தை மட்டும் வாங்கினுக்கிறீங்க வீட்டில். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த அம்மா விட்டு போயிட்டாங்கல்ல, இந்த 7 வருஷமா அந்த நிலத்தில் ஒருத்தன் வேலை பார்த்துருக்கான், அவன் அறுவடை பண்ணியிருக்கான், அந்த அறுவடைக்கு வட்டியும் சேர்த்து கர்த்தர் தருவேன்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்படிதான் நம்ம ஆசீர்வாதமா கர்த்தர் நம்ம வைப்பாரு. இது வரைக்கும் நீங்க விட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் ஆண்டவர் வட்டியுமா போட்டு இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் தருவேன்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம். உபத்திரவம் அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் ஓகே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடி அந்த நம்பிக்கை நம்மை விட்டு போகாது. பாருங்க, உபத்திரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பொறுமையா. சம்டைம்ஸ் நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், அதை கேட்டு பயங்கர டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பொறுமையா இருந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து துதிக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை? நீங்கள் கர்த்தர் பேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? யாரெல்லாம் கர்த்தர் பேல நம்பிக்கையாகிறீங்க, ஆண்டவர் இதை செய்வாரு, நிச்சயமா என் வாழ்க்கையில் இதை செய்வாருன்னு
ஆண்டவர் சொல்றார், அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஏஞ்சி நிற்பலாம்.